ஜாக் மாவின் உண்மையான வெற்றி கதை. ஜாக் மா என்பவர் இன்று உலக அளவில் புகழ்பெற்ற தொழிலதிபர். ஆனால் அவர் தொடக்கத்தில் சந்தித்த போராட்டங்களை நீங்கள் அறிந்தால் உங்களுக்கும் புதிய நம்பிக்கை வரும். கட்டுக்கதை இல்லா வாழ்வு. ஜாக் மா சீனாவில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர். பள்ளியில் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியாதவர். எக்ஸாமில் பல முறை தோல்வியுற்றார். 30 தடவைக்கு மேல் KFC ரெஸ்டாரண்ட் வேலைக்கு விண்ணப்பித்தார். 24 பேர் வேலைக்கு விண்ணப்பித்ததில் 23 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஒரே ஒரு நிராகரிக்கப்பட்ட நபர். அது வேற யாரும் இல்லை, நம்ம ஜாக் மா. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கும் 10 முறை விண்ணப்பித்து 10 முறையும் ரிஜெக்ட். எல்லா இடத்திலும் தோல்வியை மட்டும் சந்தித்த அவர் முயற்சியை கைவிடல, தனக்கே ஒரு பாதையை உருவாக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். அலிபாபா உலகத்தை மாற்றிய ஒரு கனவு. ஜாக் மா அலிபாபா என்ற இணையதளத்தை தொடங்கினார். ஆரம்பத்தில் பலரும் பயணிக்க மறுத்தாலும் ஆனால் அவர் விடாது உழைத்தார். இன்று அலிபாபா ஒரு $1 பில்லியன் நிறுவனமாக வளர்ந்துள்ளது. இதில் நாம் கற்றுக்கொள்வது என்ன? தோல்வி என்பது வெற்றிக்கு முன்னதாக வரும் ஒரு மெடல். நீங்களும் தோல்வி என்ற பாதையில் போறீங்களா? கவலைப்படாதீங்க, நீங்களும் விடாமுயற்சியுடன் நம்பிக்கையா இருங்க. நம்பிக்கை இருந்தால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை. நீங்களும் உங்களுடைய கனவுகளை துரத்துங்கள். தோல்விகளை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். நீங்களும் ஜாக் மாவை போல் ஒரு நாள் ஜெயிப்பீர்கள். இது போன்ற மோட்டிவேஷனல் கதைகளுக்கு தமிழ் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.